திருப்புவனம் இளைஞர் அஜித் போலீஸ் விசாரணையில் மரணமடைந்த நிலையில் இதை கண்டித்து நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. முன்னதாக அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் சீமான். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா விவரிக்க கேட்போம். இளையராஜா, தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த அஜித்குமாருடைய இல்லத்திற்கு சென்று அவர் தாயார் சகோதரர்கிட்ட ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக திருப்புவனம் மடப்புறத்தை சேர்ந்த மடப்புற காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தியது. இறப்புக்கு வந்து அனைத்து கட்சிகளும் பல்வேறு பிரமுகர்கள் உட்பட பல பேரும் கண்டனத்தை தெரிவித்து வந்தாங்க. பல்வேறு கட்சிகள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்தாங்க. இந்நிலையில கடந்த 3ஆம் தேதி தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் பங்கேற்காம அவங்க கட்சி சார்பா திருப்போணம் சந்தேகத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் அதற்கு பிறகு மறுபடியும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தணும் வந்து கேட்டிருந்தாங்க. இந்நிலையில நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளுக்கு சரமாரி கேள்விகளை கேட்டிருந்த நிலையில இன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள புதிதா ஒரு மனுவை தயாரித்து நீங்க வந்து காவல்துறையிட்ட சந்தித்து அனுமதி வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இந்நிலையில அனுமதி பெற்றிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் வந்து தற்போது இறந்த அஜித்குமார் குடும்ப தலைவர் அம்மா மாலதி, தம்பி நவீன்குமார் மற்றும் குடும்பத்தாரையெல்லாம் பார்த்து நான் அஜித்குமார் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து ஆறுதல் கூறினாரு. இதனை தொடர்ந்து சீமான் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்த இருக்கிறாரு. இதனை தற்போது வந்து சீமான் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இதனை தொடர்ந்து சீமான் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க உள்ளார். தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.